श्रीगुरुभ्यो नमः। लक्ष्यतावच्छेदकसमन्वितत्वम् असाधारणत्वम् इति विषये व्याख्यानं चिन्तनम् आरब्धम्। ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ इदानीं कार्यरूपपृथिव्यादिचतुष्टयस्य उत्पत्तिविनाशक्रमः कथ्यते। கஷ்டமா இருக்கும் उत्पत्ति எப்படி விநாசம் எப்படின்னு அதனுடைய அர்த்தம் புரியறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கு. ஈஸ்வரஸ்ய சிகீர்ஷாவசாத் व्यावर्तकस्य क्रिया जायते व्यावृतौ अभिधेयत्वादौ च अतिव्याप्तिः இந்த ஸ்தூல பிருத்திவி तद्वारणाय பிருத்திவின்னு சொன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய धर्मविशेषणं பதார்த்தங்கள் ஸ்தூல ஜலம் व्यवहारस्यापि लक्षणप्रयोजनत्वे तन्नदेयम् இதெல்லாம் எப்படி வந்தது? व्यावृत्तेरपि எத்தனையோ व्यवहारसाधनत्वा மூலமா வந்தது. பரமாணுக்கள் மூலமா வந்ததுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது கொஞ்சம் ரெண்டு பரமாணுக்கள் சேர்ந்து ஒரு துணுகம்னு பேரு. அப்புறம் சொல்றாங்க நினைக்கிறேன். அப்புறம் ரெண்டு துணுகம் சேர்ந்து ஒரு திரிணுகம், ரெண்டு இல்ல மூணு, என்னன்னா அது மூணு திரிணுகங்கள் ஒரு சேர்ந்து விஷயம் சொல்லியாகும். முதல் மூணு திரிணுகங்கள் லட்சணத்துக்கு என்ன பிரயோஜனம் நிரூபணம் பண்ண? நாலு திரிணுகங்கள் லட்சணம் எதுக்காக சொல்றது அது சொல்லுங்க. ஏவம் கிரமேண அவசியம் தெரிஞ்சு घटो जायते அப்படி சொல்லணும். இப்போ எல்லாத்துக்கும் லட்சணம் சொல்றது ஆரம்பத்தில். பிருத்திவி பரமாணு லட்சணம் எதுக்கு சொல்றது? பிருத்திவி பரமாணு அதுக்கு பதில் கொடுக்கிறார். व्यावृत्तिर्वा व्यवहारोर्वा लक्षण प्रयोजनम पृथिवी द्वेणुकं जायते व्यावृत्तिः व्यवहारः द्वेणुकत्रिकं वा लक्षणस्य प्रयोजनम पृथिवी त्रिणुकं जायते व्यावृत्ति त्रिणुकं जायते व्यवहारः पृथिवी त्रिणुक व्यावृत्तिः சொன்னால் இதர भेदம் पार्थिवं चतुर्णुकं जायते இதர भेदம் சொன்னா அந்த மாதிரி ஒரு வஸ்துக்கு சாதாரணமா யோசிச்சு பாருங்க. ஒரு வஸ்துவுக்கு லட்சணம் எதுக்கு சொல்றதுன்னா அந்த வஸ்துவை பிரிச்சு காமிக்கிறது தான் சொல்லணும். ஆனால் ஒரு கந்தவத்துவம் பிருத்திவியாக லட்சணம் சொல்லும்போது சயோகம் எப்படி அந்த கந்தம் இருக்கிறதுனால இதெல்லாம் எப்படி வந்தது? பிருத்திவிக்கு மற்ற திரவியங்களோட விசேஷம் இருக்கு, அது செப்பரேட்டா இருக்கு. சரியா வருமா? ஏனால் ஒரு சேதனனுடைய சம்பந்தம் இல்லாமல் அது வரக்கூடாது. அப்ப வியாவர்த்தகம் லட்சணம் எப்படியாவது வரலாம். வியாவர்த்திஹி லட்சண பிரயோஜனம். ஒரு நியதமான ஒரு இதர பேதத்தை தெரிஞ்சுக்கிறது லட்சணத்தினுடைய பிரயோஜனம். ஒரு சேதன இதர பேத ஞானம் சொல்லலாம். ஒரு நியாமகமான அப்போ ஒரு லட்சணம் சொன்னால் அந்த லட்சணத்தை வச்சுட்டு அந்த லட்சியத்தை ஒரு வஸ்துவா இருந்தாலும் மற்ற பதார்த்தங்கள் இருந்து பிரிச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சுத்தின்னு இருக்குதான் உபயோகம். கந்தவத்துவம் பிருத்திவியினுடைய லட்சணம் சொன்னால் அந்த கந்தவத்துவம் என்ற லட்சணத்தினால பிருத்திவி வித்தியாசப்பட்டிருக்கு எங்கேயாவது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது எப்பேற்பட்ட அறிவு, அதுக்கு ஒரு தனி சிஸ்டம் வேணும், அனுமதி. அது இந்த வித்யுத் தான் அனுமானம் பண்ண முடியும். கரண்ட் இந்த லட்சணத்தை வச்சுட்டு எலக்ட்ரிசிட்டி அனுமானம் பண்ண முடியும். விஷயத்துல வேற விதமா காரியம் வேலை பண்ணுது. அப்ப எப்படி அனுமானம்? சில யந்திரத்துல வேற விதமா அந்த அனுமானத்தினுடைய ஸ்வரூபம் எப்படி வந்தது? அதுல அது தனிப்பட்ட ஒரு இதர பின்னா கந்தவத்வா அந்த சிஸ்டம் எப்படி தனியா வந்ததா? அதோ அந்த லட்சணம் அனுமானத்துல ஹேதுவா புத்திபூர்வகமா அதுக்கு பின்னாடி ஒரு இதர பேதம் சாத்தியமா வரும். அது இல்லாம ஒண்ணும் லட்சியம் பட்சமா வரும். அந்த மாதிரி எந்த ஒரு பதார்த்தமா இருந்தாலும் பட்சம் சாத்தியம் ஹேதுவுக்கு என்ன வித்தியாசம்? நியாமகம் இருக்கணும். நீங்க ஏற்கனவே வரணும் நடக்கிறது இங்க உட்கார முடியும்னா அதுக்கு தனி ஒரு தெரியாதுன்னு சொல்றது புரிஞ்சுக்க முடியாது. சேதனம் ஒருத்தர் தான் சொன்னேன், நானே சொன்னேன் பட்சம்னா என்ன சாத்தியம்னா என்ன, அது தெரியாத வாழ்க்கை இன்னும் சொல்ல ஞானவான் டைம் போயிடும். அதனால ஞானவான் அர்த்தம் பட்சத்துல சாத்தியத்தை தெரிஞ்சவன் சாதிக்கணும் இல்லையா? அந்த விஷயம் இங்க வந்து லட்சியம் பட்சமா இருக்கும், அறிவு இல்லாம நடக்காது. பிருத்திவி பக்ஷா ஒரு பிருத்திவி எப்பேற்பட்டது? இதர பின்னா நடக்காது. இதர பின்னா இதனால கந்தவத்துவத்தினால கந்தத்தினால கந்தம் இருக்கிறதுனால ஏதோ ஒன்று சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. அந்த மாதிரி தேஜஹ ஒரு 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 புத்திபூர்வகமா இதர பின்னம் பண்ணி வச்சிருக்குன்னு அர்த்தம். சீதஸ்பரிஷவத்வா யாரோ ஒருத்தர் அந்த விஷயம் தெரிஞ்சவன் தேஜஹ இதர பின்னம் உஷ்ணஸ்பரிஷவத்வா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்குன்னு அர்த்தம். இது இல்லாம நடக்காது. வாயுஹு இதர பின்னஹ அது வச்சிட்டு தான் ஈஸ்வர அனுமானத்தை பண்றது. அது அப்புறம் வரும். அப்ப रूपरहितत्वे सति स्पर्शवत्वा ईश्वरः चेतनः आकाशः इतरभिन्नं शब्दवत्वा सः किं करोति? तस्य इच्छा जायते, इच्छावशात् परमाणुषु क्रिया जायते. परमाणु ரெண்டு பரமாணு இதர பேதத்துக்கும் தத்பின்ன பின்னத்துக்கும் என்ன வித்தியாசம்? தத்பின்ன பின்னத்துவம் சொல்லும்போது ரெண்டு பேதம் வந்துருது. அதுக்கு சேரணம் இல்லையா?
இது தத் கை பின்னத்துவம் இங்கே இருக்கு, இந்த இதர கை இங்கே பின்னத்துவம் சொன்னால் இது ரெண்டும் இப்படி சேரணும்னா இதில் ஒரு ஆமா கிரியை இல்ல நடக்கணும் இல்லையா? தத் பின்ன பின்னத்துவம் தான் இதர வாஸ்தவம். நீ கேட்டது வாஸ்தவம். இதில் ஒரு கிரியை தத் இல்லாமல் பின்ன பின்னத்துவம் தான் இதர பேதம். இதர பேதம் சொன்னா என்ன? பிருத்திவி இதர பின்னம் அர்த்தம். கிரியை இல்லாமல் சயோகம் நடக்காது. அதான் இங்க ரெண்டு கை நான் இங்கே தப்பா வச்சிருக்குன்னா தத் அங்கேதான் பின்ன இங்கே பின்னத்துவமே இருக்கும். இதர பேதம். இது இங்க ரெண்டு இதர சேரணும், பேதம் இதுல சொன்னா ஒரு என்ன கிரியை அர்த்தம்? வரணும், இது ஒரு மோஷன் வெறும் இதர பேதம் இல்லை, அது பிருத்திவி வந்தா இதர தான் ரெண்டு பேதம் சேரும். சேர்றது பிருத்திவியை தவிர்த்த அந்த இதர கிரியை எப்படி வந்தது? சொன்னால் பாக்கி எல்லாமே எது நிகிலம் நிகில பிரபஞ்சா ஈஸ்வரன் வரைக்கும் வேண்டாம், பிருத்திவியை யாரோ ஒருத்தரோட தவிர்த்து இச்சை இதர இருக்கணும். இதர எனக்கு இச்சை இருக்கு, அதிலிருந்து இது பேதம் இங்கே சேர்க்கணும்னு இருக்கு. ஒரு இச்சை இருக்குன்னா நான் அந்த அதான் இச்சை மூலமா சாதிக்கிறது. எனக்கு ஒரு பிரயத்னம் இதரம் சொன்னா ஏற்படுது. எதிலிருந்து இதரம் அந்த சொல்றாங்க? பிரயத்னத்தினால இந்த ரெண்டு கை சேர்றதுன்னு சொல்றோம். பிருத்திவி இதர பின்னா அந்த ஸ்வேதர மாதிரி பின்னான்னு அர்த்தம். ஸ்வஸ்மாத் எது இதரத் ஜெகத்தினுடைய ததோ சஷ்டி பின்னா. காலத்துல ரெண்டு பின்ன பரமாணுக்கள் பின்னத்துவம் சேர்றதுன்னு இத்தியவ. சொன்னால் சொன்னீங்க எப்படி சேர்றது? அதில் ஒரு தத் கிரியை பின்ன இருக்கணும். பின்னத்துவம் இத்தியவ லப்யதே. அந்த கிரியை யாருடைய இச்சையினால வந்தது? அங்கே கஷ்டம் இல்லை. ஈஸ்வர இச்சையா தத் பின்ன சொன்னா வேற பின்னத்துவம் யாரும் சொல்றதுக்கு கிடையாது. ஒன்றும் அப்பிரசித்தி ஒன்றும் வராது. யாருமே இருந்தது என்ன இல்ல அந்த பிருத்திவி சமயத்துல. பக்ஷம் பிருத்திவி ஜீவானந்த இதர அவளுக்கு சரீரம் கிடைக்கல, சரீரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சகல பிரயத்னம் பிரபஞ்சம். இச்சை எல்லாம் வரும். சக பிரசித்தா ஜீவானாம் பிருத்திவி இதர சகல பிரபஞ்சः பிரசித்தः. தத் பிரளயகாலே பின்னத்துவம் ஜீவாः பிருத்திவியாம் சந்தி வா. கோபி क्लेशः नास्ति. மொத்தமா ஜீவாः பதார்த்தத்தை சந்தி. எடுக்கும்போது தான் கஷ்டம். ஜீவாः நித்யாः ஜீவாத்மனः சப்த சஷ்டிः பதார்த்த நாஸ்தி. பின்ன பின்னத்துவம் சொல்ல முடியாது. அதனால தான் அங்க பரமாத்மா குழப்பம் வருது. ஜீவாத்மா சிஜ்யதே இது நாஸ்தி. சப்த பதார்த்தத்தை வச்சுட்டு ஜீவாத்மா சப்த நித்யா. பதார்த்த பின்னம் சொன்னா என்ன? ஒண்ணுமே இல்லை. சரீரம் நாஸ்தி. எல்லாமே சப்த பதார்த்தத்துக்குள்ள வந்து உங்களுடைய ஜீவாத்மானः அபிப்பிராயம். பிரளயகாலேபி சந்தி. அங்கதான் இதர பின்ன பின்னத்துவம் ஈஸ்வரः சொல்றது கஷ்டமா ஜீவஸ்ய இருக்கு. சரஷ்டா இங்க கஷ்டம் நாஸ்தி. இல்லை. இங்க பிருத்திவி ஒண்ணுதான் எடுக்கிறது. ஈஸ்வரः பிருத்திவி ஜீவம் பின்னம் ஜீவஸ்ய சரஷ்டா எத்தனையோ பதார்த்தங்கள் சொல்ல இருக்கு. முடியாது. தத் பின்னத்துவம் ஜீவஹ திருப்பி அனாதி. பிருத்திவியில கொண்டு வந்து சொல்லலாம். தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி. ஆனால் அனாதியா ஜீவன் அங்கே இருக்கா, பிரளய அதனால இங்க காலத்துல தத் பின்ன ஜீவனும் பின்னத்துவம் இருக்காரு. சொல்றதுக்கு ஒன்றும் இடைஞ்சல் இல்லை. சகல ஜீவராசியும் அப்போ பிரளய காலத்துல வியாபர்த்தி இருக்கு. பண்றதுக்கு லட்சணம் உபயோகப்படுறதுன்னு சொன்னா என்ன? ஆனால் அந்த லட்சியத்தை அவளுக்கு லட்சியத்துல பிரயத்னம் வருமா அந்த சமயத்துல? ஸ்வேதர பேதத்தை சாதிக்கிறதுக்கு இப்ப பிரபஞ்ச லட்சணம் சிருஷ்டியே எதுக்கு? ஹேதுவாக உபயோகப்படுத்த யாருக்கோசரம் முடியும். பிரபஞ்ச சிருஷ்டி? இதான் அர்த்தம். ஈஸ்வரனுக்கு. எழுதி வச்சுக்கணும். ஜீவானாம் இதர கிருதே பேதாத்ம இதானீம் ந பஷ்டாத்ம லேखनी தேஷாம் இதானீம் பிராரப்தம் லிখিতம் வர்த்ததே. சமயः நாஸ்தி. கர்மா கர்மா ரெண்டு விதமா இருக்கு, லட்சியத்தை புண்ணியமும் இருக்கு பாபமும் இருக்கு. அது ஏத்த போல இதர பலம் பேத கிடைக்கணும் அவளுக்கு. லட்சியத்தில் இதர பேதத்தை பலம் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சுகமோ துக்கமோ லட்சியே கிடைக்கணும். இதர பேத அதுக்காக விஷயங்கள் தேவைப்படுறது, விஷயங்களுக்கு உலகமே தேவைப்படுறது அர்த்தம். அனுமானேன அவகம்யதே. ஏதோ ஒரு வஸ்துவினுடைய சம்பந்தம் அனுமானேன அவகம்யதே இत्युक्ते हेतुः कः भवति? लक्षणमेव हेतुः. அது வேணும், லட்சியமேவ பக்ஷः. வஸ்துக்கள் வேணும், பிரபஞ்சம் வேணும், ஸ்வேதர உலகம் பேதः வேணும். சாத்தியம். அப்ப இந்த உலகம் யாருக்கு அப்ப திருஷ்டாந்தம் என்ன? தேவைப்படுறதுன்னா ஜீவாளுக்கு தான். கேள்வி ஜீவானாம் கிருதே இங்க தான் அங்க வெதிரேக பிரபஞ்சம். அனுமானத்துல நது கேவலம் பரமாத்மன வெதிரேகி கிருதே. அனுமானம் சொல்றது. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஜீவாஹ உங்களுக்கு ஞாபகம் இருக்காததுனால நான் சொல்ல மாட்டேன். ஜீவானாம் கிருதே खलु கேவலம் பிரபஞ்சஸ்ய வெதிரேகி சிருஷ்டிः அனுமானம். அபேக்ஷதே. இதுல அன்வய திருஷ்டாந்தம் கிடைக்காது. பிரபஞ்சஸ்ய சிருஷ்டியर्थं खलु परमाणु வெதிரேக द्वयसंयोगः திருஷ்டாந்தம் अपेक्षते. சொல்லணும். அன்வய திருஷ்டாந்தம் இல்லை. परमाणुद्वयसंयोगः किमर्थं? प्रपञ्चसृष्ट्यर्थं. எத்திர எத்திர तर्हि கந்தவத்துவம் परमाणुद्वयसंयोगस्य தत्र कृते பிருத்திவீதர कः பேதம் प्रयत्नं முடியாது. कुर्यात्? ஏன்னா जीव एव प्रयत्नं பிருத்திவி कुर्यात्. எல்லாமே பட்சமாயிடுது. அதனால வெதிரேக திருஷ்டாந்தம் சொல்லணும். जीवस्य प्रयत्नः कथं भवति? जीवस्य इच्छया எத்திர भवति. எத்திர பிருத்திவீதர பேதாபாவः தत्र தत्र கந்தாபாவः ஜலே சொல்லணும். ஏன் கேட்டா பிருத்திவீதர பேதாபாவः जीवाः பிருத்திவீதர यद्यपि ஜலம் सन्ति तद्भेदः पृथिव्यां तद्भावः जले सृष्टिका प्रलय कालத்துல तत्र तत्र सृष्टिக்கு முன்னாடி गन्धाभावः सृष्टिக்கு முன்னாடி व्यतिरेक व्याप्ति சொல்லணும். எது வராது? இப்போ பிரயத்னம் நான் சொன்ன விஷயம் வராது. புரிஞ்சுக்கணும்னா கேவல व्यतिरेकी அனுமானம் இச்சையோ விதிதம், பிரயத்னமோ அன்வய ஞானமோ व्यतिरेकी வரணும். கேவல व्यतिरेकी च அன்வய சரீரம் व्यतिरेकी வேணும். கேவல व्यतिरेकी சரீரமே இல்ல. அல்ல அன்வய व्यतिरेकी சரீரம் அனுமானம் இல்லாமல் 3 விதம் இல்லையா? நமக்கு கேவல இச்சை வர அன்வயி முடியாது. பிரயத்னம் கேவல வர அன்வயி முடியாது. அன்வய ஞானமும் வர व्यतिरेकी முடியாது. கேவல விதி. ஆனா ஈஸ்வரனுக்கு இது வந்து கேவல व्यतिरेकी. இதெல்லாம் வரலாம். அப்படின்னா व्यतिरेक ஏன்னா வியாப்தி மட்டும் தான் ஈஸ்வரனுடைய இருக்கு. ஞானம் நித்தியம். அன்வய வியாப்தி கிடையாது. ஈஸ்வரனுடைய அன்வய ஞானம் வியாப்தியும் व्यतिरेक வியாப்தியும் ஈஸ்வரஸ்ய இருக்குன்னா ஞானம் நித்தியம். அன்வய व्यतिरेकी. ஈஸ்வரஸ்ய இச்சா அன்வய நித்யா. வியாப்தி மட்டும் இருக்குன்னா ஈஸ்வரஸ்ய கேவல பிரயத்னः அன்வயி. கிருதி. व्यतिरेक नित्या. व्याप्ति மட்டும் இருக்குன்னா இது கேவலம் ஸ்வீகிருதம் व्यतिरेकी. அஸ்தி. இது ஸ்வீகர்த்தவ்யம் அவசியம். அன்யதா இதம் அன்வய வியாப்தி ந மட்டும் இருக்கு. கல்பயித்தும் அதுக்கு என்ன காரணம்? அன்வய திருஷ்டாந்தம் தான் இருக்கு, व्यतिरेक திருஷ்டாந்தம் ஈஸ்வரஸ்ய கிடையாது. சில ஞானம் இடத்துல அன்வய ஜாயதே வியாப்தியும் இதி இருக்கு, व्यतिरेक நாபேக்ஷதே. வியாப்தியும் இருக்கு. இது என்ன அஸ்தி, காரணம்? சர்வதா அன்வய அஸ்தி. திருஷ்டாந்தமும் இருக்கு, व्यतिरेक இச்சா திருஷ்டாந்தம் இருக்கு. ஜாயதே இது நாபேக்ஷதே. இச்சா சர்வதா அஸ்தி. அதெல்லாம் அங்க படிக்கலாம். சரி, பிரயத்னோபி சர்வதா அஸ்தி. இப்போ இந்த விஷயமாச்சு ஈஸ்வரः வியாவர்த்திः एव प्रलयकाले லக்ஷணस्य பிரயோஜனம். அதான் इच्छावान् अस्ति
வியாபத்தின்னா இதர பேதம். பிரயத்னவான் அஸ்தி. இதர பேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சஹ லட்சணம் ஜகதः உபயோகப்படுத்த கர்த்தா. முடியும். அதான் அர்த்தம். எப்படி உபயோகப்படுத்த முடியும்னால் ஈஸ்வரः லட்சணம் ஜகத்கர்த்தா. சொல்லும் பொழுது லட்சியத்தை இதசார்த்தகः. பட்சமாக வச்சுண்டு யத்கிஞ்சித் வேதர காரியம் பேதத்தை அஸ்தி ஜாயதே சாத்தியமாக வச்சுண்டு தத் ஈஸ்வரேச்சாம் லட்சணத்தை வினா ந ஹேதுவாக வச்சுண்டு அனுமானத்தை பண்ண முடியும். அனுமானம் பண்ண குலாலः முடியும். கடம் கரோதி சேத் லட்சணத்தை கடஸ்ய ஹேதுவாக நிர்மாணாய கொண்டு கஸ்ய லட்சியத்துல பிரயத்னः இதர பேதத்தை சாதிக்க குலாலस्य முடியும். பிரயத்னः நாஸ்தி வா அதுதான் பிரயோஜனம். ஈஸ்வரஸ்யாப்பி அஸ்தி அதாயிடுச்சு. இன்னொரு பிரயோஜனம் குலாலस्य நாஸ்தி इति वदामि விவகாரம். அகம் பாடனம் விவகாரம் கரோமி. விவகாரம்னா என்ன? மம இச்சா அஸ்தி அந்த லட்சியத்தை பத்தி விவகாரம் பண்றது. நாஸ்தி இति न. லட்சணத்தை வச்சிருந்தானே मम விவகாரம் इच्छा பண்ண अस्ति முடியும். पाठनीयम् इति मम इच्छा अस्ति अहं पाठयामि விவகாரத்துக்கு प्रयत्नः नास्ति உபயோகப்படுது. वा अस्ति அந்த தர்மம் அதில் இருக்குன்னு प्रयत्नोऽपि मया தெரிஞ்சாச்சுனால் क्रियते அது अन्यथा அசாதாரண वाक्यानाम् தர்மம் उच्चारणं தெரியும் பொழுது कथं என்ன भवति? என்ன உபயோகம்? அப்போ அந்த அசாதாரண என்னுடைய தர்மம் அங்கே தெரியறதா இருந்தால் என்னுடைய பிருத்திவியின் இச்சையினாலேயே விவகாரம் பண்ண முடியும். இந்த பாடனம் நடக்கிறது. கந்தவத்துவம் பிருத்திவியினோட லட்சணம் இல்லைங்கிறது சொன்னால் ஆனால் அந்த கந்தவத்துவம் ஈஸ்வரஸ்ய இச்சா அங்கே நாஸ்தி இருக்கிறதாக ஈஸ்வரஸ்யாपि தெரியும் इच्छा பொழுது अस्ति अयं பிருத்திவியில் पाठयतु விவகாரம் பண்ணலாம். ஈஸ்வரः விவகாரம் ஞான ஜனக சப்த यदि न பிரயோகோ इच्छति விவகாரம். तर्हि मम समाप्यते அதை பத்தி சொல்ல मम முடியும். इच्छा कार्यं न करोति இப்ப தேஜஸ்ன்னு எதே சொல்லணும் मम इच्छा कार्यं न தெரியாது करोति வச்சுக்கோங்க. एवञ्च எங்க வந்து உஷ்ண इच्छा ஸ்பர்ஷம் द्वयं இருக்கோ प्रयत्नं அதை எல்லாம் ईश्वरोऽपि தேஜஸ்ன்னு சொல்லலாம். मम पाठनाय ईश्वरस्यापि इच्छा தேஜஸ்ன்னு பேரு प्रयत्नाधिकमस्ति உபயோகப்படுத்திக்கலாம். ईश्वरसः பேரு कार्येन உபயோகப்படுத்தி किमपि न क्रियते इति उच्यते விவகாரம் अस्माभिः பண்ணலாம். अस्माभिरेव இது क्रियते வந்து இன்னொரு பிரயோஜனம். परन्तु ईश्वरस्यापि இப்படி रोल् अस्ति லட்சணத்துக்கு ரெண்டு பிரயோஜனம். ம். ஒன்று வியாவர்த்தி, இன்னொன்று விவகாரம். வியாவர்த்தி விவகாரா லட்சணस्य பிரயோஜனம். अस्ति அது कथम् इत्युक्ते ईश्वरस्य சுலபமான விஷயம். அதுல ஒன்றும் ईश्वरस्यापि கஷ்டம் प्रयत्नः இல்லை. கஷ்டம் इच्छा எங்கே एतत् வருதுன்னா किमर्थम् इत्युक्ते வியாவர்த்தக प्रमाणेन निर्णीयते லட்சணத்துவே வியாவர்த்தௌ பிரத்யக்ஷசித்தம் சொல்லல. அனுமானத்தினால அது எப்படின்னு அனுமானம் அதிவியாப்தி வரப்போறதா தர்ம விசேஷனம் தேயம். இது मम உங்களை इच्छा புரிய पर्याप्ता வைக்கிறது. ईश्वर किमर्थम् इति कश्चित् पृच्छेत् எனக்கு இச்சை இருக்கு நான் பண்றேன் வியாவர்த்தகः தர்ம ஏவ ஈஸ்வரனுடைய வேலை இருக்கிற எதி மாதிரி லட்சணம் தெரியலையேன்னு கேட்டா உச்சதே தெரியலையே சொன்னா என்ன அர்த்தம்? பிரத்யக்ஷமா தெரியலன்னு அர்த்தம். அனுமானத்தினால தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்னு அனுமானம் சொல்லணும். வியாவர்த்தகस्य व्यावृत्तिरेव यदि लक्षणस्य प्रयोजनम् इत्युच्यते तस्मिन् दिने वाक्ये केचन व्यावृत्तिः व्यवहारः द्वयमपि लक्षणस्य प्रयोजनम् इति वदन्ति. तस्य विवरणं केचन तु अहमेव करोमि अग्रे. व्यावृत्तिरेव लक्षणस्य प्रयोजनम् इति वदन्ति. यदि व्यावृत्तिरेव लक्षणस्य प्रयोजनं स्यात् तर्हि व्यावर्तकमेव लक्षणं स्यात्. तदानीं व्यावर्तके धर्मे एव लक्षणलक्षणस्य समन्वयः कर्तव्यो भवति. तदानीं व्यावृत्तिः लक्षणलक्षणस्य लक्ष्या न भवति. तदानीम् अलक्ष्ये लक्षणवृत्तित्वे अतिव्याप्तिः भवति. परमाणुद्वय संयोगस्य कारणीभूतं कर्म इदानीं किं स्यात् इत्युक्ते लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वम् एतावन्मात्रं लक्षणं यदि उच्यते संयोगः तर्हि ஒரு கர்ம இருக்கணும். लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वम् केवलं लक्षणं. இந்த ரெண்டு இந்த கை இங்க வச்சிருக்கேன், இந்த கை இங்க வச்சிருக்கேன். सर्वेषु लक्षणेषु இது ரெண்டு சேரணும்னால் இதுல ஒரு கிரியை यदि நடக்கணும். व्यावर्तकमेव लक्षणं भवति तर्हि व्यावर्तके धर्मे एव ரெண்டு பரமாணு लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वं भवेत्. व्यावृत्तौ न भवेत्. ஒரு परन्तु கிரியை இருக்கணும். लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वं व्यावृत्तौ अपि गच्छति कृत्वा व्यावृत्तौ अतिव्याप्तिः स्यात्. व्यावृत्तिर्नाम इतरभेदः. ईश्वरனுடைய इच्छा ईश्वरस्य इच्छया लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वं प्रयत्नः जातः लक्ष्येतरभेदे अस्ति. ईश्वरस्य इच्छा अपि भवति. यत्र यत्र लक्ष्येतरभेदः तत्र तत्र लक्ष्यतावच्छेदकम्. ईश्वरस्य इच्छया लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वं लक्ष्यतावच्छेदकं व्याप्यत्वे सति व्यापकत्वं. लक्ष्यतावच्छेदकं व्याप्यत्वे सति लक्ष्यतावच्छेदकव्यापकत्वमित्यर्थः. न जातः लक्ष्यतावच्छेदकव्याप्यत्वे सति लक्ष्यतावच्छेदकव्यापकत्वं लक्ष्येतरभेदरूपायां व्यावृत्तौ वर्तते. द्रव्यं गुणः कर्म कथमित्युक्ते यत्र यत्र लक्ष्यतावच्छेदकं तत्र तत्र लक्ष्येतरभेदः. यत्र यत्र लक्ष्येतरभेदः तत्र तत्र लक्ष्यतावच्छेदकम् इति. लक्ष्यतावच्छेदकसमनीयतत्त्वरूपस्य लक्षणलक्षणस्य चिकीर्षा अलक्ष्यभूते लक्ष्येतरभेदे बुभुक्षा नाम का समन्वयो जायते इति कृत्वा अतिव्याप्तिः स्यात्. लक्ष्येतरभेदः व्यावृत्तिः. व्यावृत्तौ लक्षणलक्षणस्य इदानीम् अतिव्याप्तिर्जायते. तद्वारणाय तद्भिन्नत्वं निवेशनीयम्. இது இச்சா ஜாயதே ஈஸ்வரன். இப்போ சொன்ன விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா முதல்ல என்ன பண்ணணும்? அது எப்போ உங்களுக்கு அந்த யோகியதை முதல் வருமோ அப்போ திருப்பி யூனிட் என்ன? பிரபஞ்சத்தினுடைய
பரமாணு உலகத்தினுடைய முதல் யூனிட். இது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு அதுக்கு சயோக லட்சணா அதுதான் பண்றது. எல்லாம் அந்த வார்த்தை மனசுல பரமாணு கிரியா ஜாயதே ததஹ கிரியையினால அந்த கிரியையினால பரமாணு துவய சயோகே சதி பரமாணு துவயம் ரெண்டு பரமாணுக்கு சயோகம் வரும் பொழுது என்ன வருது? துவனுகம் உற்பத்தியதே. துவனுகம் ஒரு ப்ராடக்ட் குணவத்வம் திரவிய லட்சணம். அதுக்கப்புறம் என்ன வரும்? திரிபிரேவ துவனுகைஹி மூணு துவனுகங்கள் சேர்ந்து திரிணுகம் உற்பத்தியதே. திரவிய லட்சணம் ஏவம் சதுரனுகாதி கிரமேண சரியில்லை. चतुर्भिः त्रिणुगैः चतुरनुगम उत्पद्यते. एवं चतुरनुगादि क्रमेण गुणवत्वं द्रव्यलक्षणं एवं क्रमेण चतुरनुगैः एवं எப்படி அவ்யாப்தி? एवं रीत्या महती पृथिवी गुणवत्वं द्रव्यलक्षणं சொன்னா அவ்யாப்தி வருமா? तेजः வராது. महान् वायुः எல்லா திரவியத்திலும் குணம் இருக்குன்னா எப்படி அவ்யாப்தி வரும்? வேணுக்கிறியா? எல்லா திரவியத்திலும் குணம் இருக்கு. ஏதோ ஒரு குணம் இருக்கு இல்லையா? महत्यः எல்லா குணமும் எல்லா திரவியத்திலும் ஆபஹான நித்யஸ்திரீலிங்க பகுவச்சனம் எல்லா திரவியத்திலும் இருக்கும் இல்லையா? அப்போ இல்ல ஆபஹா அப்ப எப்படி அவ்யாப்தி வரும்? ஆபஹா ரெண்டா சொல்றார். ஆத்யக்ஷணாவச்சின்னே घटे द्वितीय தெரியுமா? ஆபஹா ஆபஹா அத்பிஹ அத்भ्यः அத்भ्यः உற்பத்திக்ஷணாவச்சின்னே घटे चतुर्थी पंचमी அபாம் கந்தத்துவம் இல்ல கந்தஹ கந்தவத்வம் சொல்றோம். கந்தவத்வம் இல்லனா கந்தஹ திவச்சனம் கிடையாது. கந்தத்வம் சொன்ன ஸ்திரீலிங்க கந்தவத்வம் சொன்ன விசேஷணம் மஹத்யஹ. என்ன அர்த்த வித்தியாசம் தெரியுமா? மஹத்யஹ எல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். தேஜ சப்தம் மஹத் தேஜ மகான் என்ன சொன்னா? வாயு கந்தத்வம் கந்தே அஸ்தி கந்தவத்வம் घटे उत्पन्नस्य कार्यद्रव्यस्य महान् वायुः महती पृथ्वी प्रत्यक्ष व्यवहार योग्यमान சொன்னால் கந்தம் தான் அர்த்தம். प्रत्यक्ष व्यवहार योग्यमान जलम புஸ்தகம் இருக்குன்னு சொல்லலாம். எல்லாமே வரும். புஸ்தகவத்வம் இருக்குன்னு கூட ஏவம் உற்பன்னஸ்ய कार्यद्रव्यस्य இப்போ कार्यद्रव्यங்கள் எல்லாம் ஆயிடுச்சு. புஸ்தகம் அஸ்தி அஸ்தி இது அந்த பிரபஞ்சம் புஸ்தகம் இங்க இருக்கு, இங்க தானே இருக்கு. அப்ப புஸ்தகவத் என்ன இது? பிரபஞ்சம் போயிட்டே இருக்கு. புஸ்தகவத் அதுக்கு அப்புறம் பிரளயம் புஸ்தகவத் இதம் பிரளயத்தை புஸ்தகவத்வம் எங்க இருக்கு? ஏவம் உற்பன்னஸ்ய कार्यद्रव्यस्य என்னடா சஞ்சிஹீர்ஷாவசாத் பீഠிகாயாம் பிரபஞ்சத்தை உபசம்ஹார புஸ்தகவதி பிரளயம் புஸ்தகம் அஸ்யாஹ அஸ்தி புஸ்தகவதி பிரபஞ்சஸ்ய நாசம் பீഠிகா புஸ்தகவதி என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு இச்சை வேணும். இப்ப புஸ்தகவத்வம் சஞ்சிஹீர்ஷா பீഠிகாயாஹ தர்மம் சஞ்சிஹீர்ஷத்வம் புஸ்தகே சஞ்சிஹீர்ஷா புஸ்தகத்வம் புஸ்தகத்துடைய ஆப்போசிட் புஸ்தகவத்வம் சஞ்சிஹீர்ஷா புஸ்தகம் எங்க இருக்கோ அதோட இச்சா பீഠிகாயாஹ சம்ஹரணம் சொல்றது இல்லையா? घटत्वம் घटस्य சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார घटवत्वம் பூதலस्य தர்மம் பிரசித்தமான வாக்கு. சிருஷ்டி இது முதல் சம்ஹார. இப்ப சம்ஹர்த்தம் அதனால தான் அனுமானம் சொல்லும் பொழுது சஞ்சிஹீர்ஷா பர்வதஹ வலிமான் தூமவத்வாத் சில பேர் சொல்லுவாங்க, தூமாத் சில பேர் சொல்லுவாங்க. ரெண்டும் ஒண்ணு ஒரே அர்த்தம். தெரியுமா இல்லையா? பர்வதோ வலிமான் தூமவத்வாத் சஞ்சிஹீர்ஷா கிடையாது. தூமா அது எதனால தூமவத்வம் நாம தூமை இல்ல இருக்கு. தூமவத்வம் இஸ் ஈக்குவல் டு தூமா சொல்லல. ஆனா இது தூமவத்வம் தூமைவா தத்வத்வம் ததேவா. அந்த பிராணிகளுடைய தத்வத் ததேவா இருந்தால் அது சிருஷ்டி மூலமா இருந்தால் அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துல சிகிச்சை வரும். இப்போ கந்தவத்வம் கந்தயேவ பாலானஞ்ச ஸ்மரணாய உச்சதே. பிரபஞ்ச சிருஷ்டி கந்தவத்வம் கந்தயேவ தூமவத்வம் தூமையேவ புனഃசிருஷ்டி பிருத்திவித்வத்வம் நாம புனఃசம்ஹார பிரளய அப்படி போயிட்டு இருக்கு. சொல்லணும் இல்லையா? பயப்படக்கூடாது. பிருத்திவித்வத்வம் பிருத்திவித்வம் நாம பிருத்திவித்வம் ஜீவன் प्राणः अस्य अस्ति इति प्राणी पृथिवीत्वत्वं प्राणाः अस्य सन्ति इति प्राणी पृथिव्यां पृथिव्यां पृथिवीत्वम् अस्ति चिकीर्षा पृथिव्यां அந்த கர்மபலங்கள் தற்காலிகமா ஒடுங்கிறது உண்மையா எழுதி காமிக்கணும். ஆனால் தூக்கம் வருது. நம்ம சாம்பிரதாயிக பாடங்கள் கிடையாது. நீங்க மனசுல பார்க்கணும். என்ன காரணம்? ஏன்னா இப்போ அந்த மனசுல பார்த்துள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃப்ரேம் இருக்கணும். அந்த பிரவൃத்திக்கு அங்க பார்த்து படிச்சா தான் நமக்கு காலாந்தரத்துல உபயோகம். இல்லைன்னா என்ன பார்த்தா தான் படிக்க முடியும். இன்னைக்கு அண்ணனுக்கு பண்ண வரக்கூடாது. பிராரப்தம் இருக்கு. அண்ணன் எல்லாமே உள்ளுக்குள்ள பிராரப்தம் இருக்கு இல்லையா? வியாகரணம் படிக்கும்போது சந்தி எல்லாம் காமிக்கும்போது எழுதி போட்டு படிச்சானா எழுதி பார்த்தா தான்
அது மனசு வரும்ன்றத மாதிரி என்னுடைய பிராரப்தத்தினால அது இப்படி சரியான வந்ததுன்னு பழக்கம் இல்லை. சொன்னால் லோக ஆரம்பத்திலேயே பாஷையில கொஞ்சம் அப்படி சிரமப்படணும் அது. நமக்கு பிருத்திவி, அனுகூலமா தெரியாது. அதுக்கு மேல பிருத்திவித்துவம், பிராரப்தம் தான் நமக்கு பிரதிகூலம். அதுக்கு மேல பிருத்திவி ஏதோ நடக்கக்கூடாது எல்லாம் நடந்தது, ஏதோ பிருத்திவி பிராரப்தம், என்ன பண்றதுன்னு சொல்லுவாங்க பிருத்திவே இல்லையா? அஸ்தி பிருத்திவித்துவம் நல்லது பிருத்திவியாம் நடந்தா என்ன அஸ்தி. சொல்றது பிருத்திவித்துவ வத்வம் குத்திர அஸ்தி தமிழ்ல? இல்ல நல்லது, பெரிய நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. பிருத்திவித்துவ வத்வம் குத்திர அஸ்தி பிருத்திவியாம் அஸ்தி. அதிர்ஷ்டம் கொடுத்து பிருத்திவித்துவ வச்சிருக்கு. வத்வம் நாம பிருத்திவித்துவமேவ கொடுத்து வச்சிருக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு. தத்வத்வம் அதனால இப்படி ததேவ நடக்கிறது. நல்ல காரியங்கள் நடக்கும். தத்வத்வம் ததேவ உண்மையா எப்படின்னா அதிர்ஷ்டம் பிருத்திவித்துவ சொன்னாலும் வத்வம். ரெண்டு அர்த்தம் இருக்கு. பிருத்திவியாம் புண்ணியமும் அதிர்ஷ்டம் தான், பாபமும் அதிர்ஷ்டம் தான். அதெல்லாம் திருப்பி அதுக்கு அந்த வேற மாதிரி பிராரப்தம்னு திருப்பி சொன்னாலும் வரும் இந்த மாதிரி வார்த்தைகள். புண்ணியமும் பிராரப்தம் சரி தான், பண்ணலாம். பாபமும் பிராரப்தம் இப்போ தான். சாஸ்திரத்துல. கந்தவத்வம் ஆனா லோக பிருத்திவியாः பாஷையில லட்சணம் இல்ல கந்தவத்வம் இல்ல அதிர்ஷ்டம் சொன்னா குணவத்வம் புண்ணியத்தை திரவிய மட்டும் சாமானிய வாங்கிக்கிறது. லட்சணம் இது உக்தம். பிராரப்தம் சொன்னா गुणवत्वं द्रव्य பாபத்தை सामान्य மட்டும் लक्षणम வாங்கிக்கிறது. इत्यस्य अर्थः कः அது இப்ப सर्वेषु இருக்கக்கூடாது. द्रव्येषु லோக பாஷையில எப்படியோ இருக்கட்டும். சாஸ்திரத்துல அதிர்ஷ்டம் சொன்னா பாபமும் புண்ணியமும் சேர்த்து அதிர்ஷ்டம் சொல்லுவோம். गुणः अस्ति பிராரப்தம் சொன்னாலும் அப்படிதான். அப்ப இன்னைக்கு अथवा நம்ம பண்ண गुणवत्वम् வேண்டிய अस्ति கர்மாக்களை सर्वेषु ஏற்படுத்தக்கூடிய द्रव्येषु பிராரப்தம் गुणः நமக்கு अस्ति இன்னைக்கு अथवा गुणवत्वम् अस्ति ரெடியா இருக்கு. அந்த பிராரப்தம் गुणवत्वम् अस्ति ன்னு சொல்லலாம். அந்த இல்லைன்னா பிராரப்தம் गुणः अस्ति ன்னு சொல்லலாம். गुणत्वम् अस्ति ன்னு சொல்லக்கூடாது. ஒரு अतः விடயம். गुणत्वं गुणे अस्ति அதுக்கப்புறம் நாளைக்கு கார்த்தால गुणे अस्ति गुणत्वं பிராரப்தங்கள் வரும். விட்டா மனசுல தானே? இருக்கு. அந்த गुणत्वं மாதிரி அந்த गुणे ஜெகத் अस्ति சிருஷ்டி न तु பிரளயத்தையும் பார்க்கலாம். द्रव्ये द्रव्ये गुणः अस्ति ரொம்ப ரொம்ப காலம் பிரவர்த்தி வருது. गुणवत्वम् अस्ति சிரகாலம் गुणः பிரவர்த்திய गुणवत्वं கிஞ்சித் பரியார்த்தம் காலம் விரதர் பவதி. அது ஒரு கன்ஃபியூஸ் நியாயம். பண்ணக்கூடாது. அப்படி ஒரு ரூல் இருக்கு லோகத்துல. சிரகாலம் ஒரு அப்ப எல்லா ஒரு work திரவியத்திலையும் பண்றதா இருந்தா கொஞ்சம் அது எப்பொழுதும் குணம் இருக்கணும் இல்லையா? குணம் இல்லாம ஒரு திரவியம் இருக்கக்கூடாது. எல்லா ரொம்ப திரவியத்திலையும் நேரம் வேலை எப்பொழுதும் பண்ண முடியாது. ஒரு வேலை பண்ண ஏதாவது ஒரு ஒரு கிரியா குணம் இருந்தா இருக்குன்னா அதுக்கு ஒரு விராமம் வேணும். அதானே அர்த்தம் கிடைக்கும். ஆனா அப்படி பார்த்தா அது கிடைக்காது. அது லட்சணம் சரி சமன்வயப்படல. ஏன்னா விராமம் ஏற்படுறது ஆத்ய க்ஷணாவச்சின்னே घटे அந்த गन्धो नास्ति காலத்துல தாத்காலிகமா ஆத்ய க்ஷணாவச்சின்னே घटे गुणो பிராணிகளுடைய नास्ति. அதிர்ஷ்டம் கொஞ்சம் அது என்ன அர்த்தம் சமிக்கிறதுனா தெரியுமா? சாந்தமா நிக்கிறது. உற்பன்னம் சத திரவியம் க்ஷணம் அப்ப என்ன வரும்? அகுணம் பரமாத்மனா அக்ரியம் ச திஷ்டதி. சஞ்சிஹீர்ஷாவசா. இப்படி ஒரு நியாயம். சம்ஹர்த்தும் இச்சா. இதம் உற்பன்னம் சர்வம் சத சம்ஹரிஷ்யாமி. திரவியம் அகுணம் ஒரு இச்சை அக்ரியம் ச திஷ்டதி. இச்சை வரும்னு அதுக்கு என்ன சொல்லக்கூடாது. ஆக்சுவலி லோக பாஷையில சொல்றேன். இச்சை வர்றதில்ல. இச்சை ஒரு இருக்கு. திரவியம் அதனுடைய அதனால உற்பத்தி க்ஷணத்துல சஞ்சிஹீர்ஷாவசா உற்பத்தி ஆகிற அந்த என்ன வரும்? க்ஷணத்துல பரமாணுவில கிரியை வரும். திருப்பி அந்த கிரியை. திரவியத்துல எதுக்கு கிரியை? குணமும் இருக்காது கிரியையும் இருக்காது. விபாகஸ்ய கிருதே கிரியா. இன்னும் திருஷ்யதே இல்லை இல்லைன்னு சொல்றது. இங்க இல்ல, இருக்கிற ரெண்டு திருஷ்யதேன்றது கையை வாஸ்தவம் தான். சேர்க்கணும்னா அதுக்கும் கிரியை வேணும். இல்லவே இல்லை. இப்ப சேர்த்து இருக்கிற கை இல்லவே இல்லை. பிரிக்கணும்னா நாஸ்தி அதுக்கும் கிரியை வேணும். திருஷ்யதேன்னு அர்த்தம் இல்லை. இங்க நாஸ்தி நிக்கிறது கிடையாதுன்னு பிரிக்கணும்னா கிடையாது. விபாகம்னா என்ன? பிரிக்கிறது. சயோக அப்படியா? நாசானுகூலோ சயோக நாசகோ குணோ விபாகா. அப்படி ஒரு ரூல் இப்ப வச்சிருக்காங்க. சயோகம் இருக்கு. ஏன் ரூல் அந்த இப்ப மாதிரி rule சயோகம் இருக்கு? நசிக்கணும்னா விபாகம் வரணும். விபாகம் வரணும்னா அதுக்கு ஒரு கிரியை வேணும். அப்படி சொல்றேன். கிரியை வேணும் இல்லையா? முதல் கையில ஏன்னா ரெண்டு கை இருக்கு. கடத்தில் சேர்த்து இருக்கக்கூடிய கந்தம் இந்த ரெண்டு கிரியா கையில இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு கிரியை வரும். கடத்துல வர வேண்டிய அந்த குணங்கள் கிரியினால என்ன வரும்? கடத்துல விபாகம். எப்படி பிரியறது. பாருங்க கடத்துல எப்படி அந்த அந்த மாதிரி குணம் வந்தது? ரெண்டு பரமாணுக்கள் கடத்துல எப்படி ரூபம் வந்தது? ததர்த்தம் கிம் கடத்துல பவதி? இருக்கிற குணங்கள் எல்லாம் எப்படி வந்தது? சஞ்சிஹீர்ஷாவசாத் கடத்துல எத்தனையோ குணங்கள் கிரியா இருக்கு. ஜாயதே. எப்படி வந்தது? கிரியா விபாகः. எப்படி வந்தது கேட்கறேன். பரமாணு எதனால விபாகோ வந்தது? பவதி. யதா விபாகோ பவதி இப்ப ததா பாருங்க பூர்வ ஒரு சம்யோகஸ்ய வஸ்திரம் நாசோ இருக்கு. பவதி. அந்த வஸ்திரத்துல ஏற்கனவே இருந்த பிளாக் சம்யோகம் கலர் தெரியுது. இல்லைன்னா ஒயிட் கலர் அழிஞ்சு ஸ்வேத போயிடும். ரூபம் திருஷ்யதே. இந்த எப்படி கிரியையினால வந்தது வஸ்திரத்துல விபாகம். ஸ்வேத ரூபம்? விபாகத்தினால தந்தௌ சம்யோகத்துக்கு வர்த்ததே. நாசம். சம்யோக தந்தௌ நாசகோ வித்யமானः குணோ குணः விபாகः. இல்லையா? படே குணாந்தரம் ஜனயதி. ததா கிம் பரமாணு பவதி? பர்யந்தம் இங்க போக வேண்டாம். சாட்சாத் சமவாயி துணுகம் காரணம் இருக்குன்னு द्रष्टव्यम्. समवायि परमाणु कारणे संयोगेन विद्यमानः गुणकं गुणः जातं. अत्र गुणान्तरं जनयति. பரமாணு சம்யோகேன ஜாதம். समवायि कारणं அந்த समवायि சம்யோகம் कारणம் போயிடுத்துனா எல்லாம் முதல் படிக்கணும். துணுகம் போயிடுத்துன்னு அர்த்தம். சரி. துணுகத்துக்கு நாசம் ஆயிடும். இப்போ கடத்துல இருக்கக்கூடிய இல்ல வரக்கூடிய சேர்த்து வச்சு தானே புஸ்தகம் குணமோ சொல்றோம். கிரியையோ இந்த பேஜ் எல்லாம் இதெல்லாம் வரும் தூக்கி வருது இல்லையா? கிழிச்சு போட்டு அதுக்கு கடம் தான் சமவாயி காரணம். புஸ்தகம் நஷ்டம். இப்படி கிழிச்சு போட்டாச்சுன்னா புஸ்தகம் நஷ்டம். ஐடியா புரியுறதா? கடத்துல ஒரு ரூபம் வரதா இருந்தாலும் புஸ்தகம் ஒரு ரசம் வரதா இருந்தாலும் ஒரு கந்தம் வரதா பரமாணு எது வந்தாலும் விபாகே ஜாதே அதுக்கு சமவாயி காரணம் என்னது? அந்த கடம் தான். துணுகம் நஷ்டம். घटे उत्पद्यमानं गुणं क्रियां वा प्रति घट एव समवायि कारणं. காரணம் காரணகாரி பாவம் இருக்கணும்னா
ரெண்டும் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடாது. காரணம் காரியத்துக்கு முன்னாடி இருக்கணும். உற்பன்னஸ்ய காரிய நியத பூர்வவர்த்தி காரணம் இருக்கு. அப்ப காரியம் வர்றதுக்கு முன்னாடி காரணம் அங்க இருக்கணும். அப்போ கடத்தினுடைய உற்பத்தி க்ஷணத்திலேயே அந்த குணம் வருதுன்னா அந்த குணத்துக்கு கடம் சமவாயி காரணம் சொல்ல முடியாம போயிடும். அசமவாயி காரண நாசா. அந்த லாஜிக் புரியுது தான். இதெல்லாம் லாஜிக்கலா தான் அப்ரோச் பண்ணணும். அது சென்டிமெண்டல் அப்ரோச் இருக்கக்கூடாது. சமவாயி இப்படியோ காரணம் என்ன, இப்படி என்ன வந்து அசமவாயி காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு ரூல் சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது. லாஜிக்கலா பாருங்க. மூலத்திலேயே இருக்கு. கடத்தினுடைய அசமவாயி காரணம் என்ன, குணமோ கிரியையோ அந்த அதே குறித்த காரணம் சொன்னோம்னால் சமவாயி அந்த குணம் வர்றதுக்கு முன்னாடி கடம் இருக்கணும். அந்த லாஜிக் சரிப்படுத்தணும்னால் கடத்தினுடைய உற்பத்தி க்ஷணத்தில் குணம் இருக்கக்கூடாது. ஒரு க்ஷணம் தள்ளி நெக்ஸ்ட் க்ஷணத்தில் தான் அது அப்படி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கான். இந்த ரூல் வச்சு பார்த்தா என்ன வரும்? உற்பத்தி க்ஷணே கடே கந்தோ நாஸ்தி. எந்த குணமும் கிடையாது. ஜாதி இருக்கு, குணம் கிடையாது. உற்பத்தி க்ஷணே கடே கந்தோ நாஸ்தி. இப்போ கடம் ஒரு திரவியமாச்சு. அந்த திரவியத்துல வர வேண்டிய குணங்கள் ஒண்ணுமே உற்பத்தி க்ஷணத்தில் இல்ல. அப்ப எப்ப வருது? இரண்டாவது க்ஷணத்தில் தான் வருது. இப்போ உற்பத்தி க்ஷணத்துல அந்த உற்பத்தி க்ஷணாவச்சின்னே கடே, உற்பத்தி க்ஷண அவச்சின்னே கடே என்ன அர்த்தம்? உற்பத்தி க்ஷணத்தில் இருக்கக்கூடிய கடம் அர்த்தம், விசிஷ்டம் அர்த்தம். உற்பத்தி க்ஷணத்தில் இருக்கிற கடம் சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா? அதனுடைய தார்க்கிக பாஷை உற்பத்தி க்ஷணாவச்சின்னே கடே. கடத்துக்கு காரணமா வருமா? அவச்சின்னம் சொன்னா அதோட கூடியது அவ்வளவுதான். இப்ப அவ்வளவுதான். உற்பத்தி க்ஷணாவச்சின்னம் சொன்னா என்ன அர்த்தம்? உற்பத்தி க்ஷணம்னா ஒரு காலம். க்ஷணம்னா ஒரு காலம் தானே. க்ஷணம் லவம் முகூர்த்தா எல்லாம் காலம். உற்பத்தி க்ஷணத்துல இருக்கக்கூடிய கடத்துல உற்பத்தி க்ஷண விசிஷ்டே கடே எப்படி சொல்லணும்? உற்பத்தி க்ஷணாவச்சின்னே கடே கந்தோ நாஸ்தி. 2 நாள் இருக்கு. ந கேவலம் கந்தோ நாஸ்தி, கோபி குணஹ நாள் இருக்கு. அதுக்குள்ள நீங்க தர்க்க சங்கிரஹ மூலத்துல என்ன இருக்குன்றது படிச்சிட்டு வரணும். கடத்தும் வந்து குணம் இல்ல. கடத்தும் சாமான்யம் இருக்குதுல. ஜாதி டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கும். சாமான்ய லட்சணம் ஹிந்தி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஜாதி எல்லாம் அது அவைலபிளான சோர்ஸ் எது வேணும். ஏன்னா ஜாதி வந்து காரியம் படிச்சிட்டு வரணும். ஜாதி நித்யா, சாமான்யம்